பொழுது இவர்கள் தனிமையை வாட்டாமல் அமைதி, மன மகிழ்ச்சி, நல்ல உடல் சுகத்தை இன்னும் இந்த சமூகம் வாழ்வதற்கு அவர்களுக்கு இரண்டாம் வசனம். ஒரே எதிர்நோக்கி இருப்பது போல உடலும் ஒன்றே, ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. திருத்துதர் பவுல் எபேசியர்களுக்கு திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ற வாழுங்கள். முழுமன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாளர் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கி இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லா மூலமாகவும் செயலாற்றுவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரியா கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாக அவரிடம் வருவதை கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்புவிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுபடியாக 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினார். ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவர் சீமோன் பேதுருவின் சகோதரரான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான். அவரிடம் 5 கோதுமைகளும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போகும்
என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாக இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களை பகிர்ந்தளித்தார். அவர்கள் வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டலில் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டலில் 5 மரக்கோதுமை அப்பங்களில் இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருண் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசராக போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாக மலைக்கு சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இதுதான் நம்முடைய 7 தலைமுறை. இது 3ஆம் தலைமுறை தான் நம்முடைய பாட்டன் பாட்டி. 1000 உலகங்களுக்கு சமம் தாத்தா பாட்டி வீடு. தாத்தா பாட்டி வீட்டில் வளரும் இளைய தலைமுறையினர் அனைவருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். அந்த அதிர்ஷ்டசாலிகள் நாங்கள் தான். பாட்டி பெற்றவர்களை பெற்றெடுத்த உதிரமவன் வேறும் பெற்றிட முடியாத பாசத்தின் உயரமவன். அன்னை மீதம் வைத்த அன்பையில் சேர்த்தளிப்பாள். தந்தையின் கோபத்தை தாங்கிடும் கேடயமாய் இருப்பாள். தாலாட்டு பாடி தூங்க வைப்பாள். சாப்பிடச் சொல்லி ஏங்கி நிற்பாள். சுருக்கு பையிலிருந்து செலவுக்கு காசளிப்பாள். மீதி இருக்கும் வாழ்வையெல்லாம் நமக்காக செலவழிப்பாள். அவள் உடலில் விழுகின்ற சுருக்கங்கள் நாம் அழகென்று எழுகின்ற செருக்களிக்கும். கல்லாடும் அவள் நடையிலே தான் என்றாலும் நம் மனமடையும். பாட்டி சொல்வதெல்லாம் கதைகள் அல்ல. காதுகள் வழிவந்து உள்ளத்தில் விழுகின்ற விதைகள். பணப்பெட்டிகளை காப்பது போல் பாட்டிகளை காத்திருவோம். பணப்பெட்டிகளை காப்பது போல் பாட்டிகளை காத்திருவோம். மனப்பெட்டிகளில் அவர்களை சொத்துக்களாய் சேர்க்கிறோம். 3 கொள்வது வேண்டாம், நம் கைகளை கொடுப்போம். பாட்டி வைத்தியம் போல் பாட்டிகளை போற்றிப்போம். உடல் நோய்களுடன் மனநோயையும் தவிர்க்கிறோம். தாத்தா பேரப்பிள்ளை கிடைத்தவுடன் போரை என்று
அன்பு தந்தையே இறைவா, நீ திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவரது மகனுக்கும் என்றென்று பேருக்கு அடியானே. அதை போல உம்மால் திருப்பொழிவு செய்யப்பெற்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரையும் ஒரு பேரணியாக வழிநடத்தியவர். அவர்கள் வாயின் சொற்களும் உள்ளத்தை நிகழும் அணியவும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு எப்போது நன்மையை செய்தது. திருமணங்களை இணைந்த அவரது மனதை பெற்று வாழ்வில் தேவையான மன்னிக்கும் மகத்துவமிக்க இறைவா, எமது நாட்டு அரசியல் தலைவர்களுக்காக வேண்டியும் அவர்கள் மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தி அனைவரும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை கண்டறிய செய்திடவும் சமூக உறவில் ஒன்றுபட்டு வாழ வழிவகை செய்திடவும் நாட்டிற்கும் உலகிற்கும் பயனுள்ளவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, மக்கள் இன்றைய சூழலில் வயது முதிர்ந்தவர்களை பேணி காக்கும் நிலை மாறி முதியோர்கள் இல்லங்கள் பெருகி வரும் நிலையில் அவர்கள் நீர் தந்தையாகவும் தாயாகவும் என்று தாங்கள் கடந்து வந்த பாதையை குறித்து அவர்களுக்கு துன்புறும் வேளையில் அவர்களுக்கு அன்பை பொழிந்து அரவணைத்து நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்திய இறைவாமை மன்றாடுகிறோம். ஒரு சில மணித்துறைகள்
எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள். இதை நினைவாக செய்யுங்கள். இவர்வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரே, ஒன்றைப் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரை தேடுவோருக்கு நன்மையையும் குறைவுபடாது என்ற இறைவார்த்தைக்கேற்ப ஆண்டவரை நாடி தேடும் எமது தாத்தா பாட்டிகளை உமது நன்மையால் நிரப்பி பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டி அவர்களின் வாழ்நாளை நலன்களால் பெருக்கமைக்காக நன்றி கூறுகின்றோம். இந்நாள் மட்டுமல்ல, எந்நாளும் என் தாத்தா பாட்டியை நன்றியோடு நினைவு கூர்ந்திடவும் மதித்து போற்றிடவும் முதிர் வயதில் அவர்களை கைவிட்டு விடாமல் அரவணைத்து பாதுகாக்க நீர் எனக்கு நல்மனதை தந்திடவும். என் தாத்தா பாட்டி புகட்டிய அறிவுரைகள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மதிப்பீடுகளை நாங்களும் வாழ்வாக்கிட அருள் தர வேண்டும் என்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். மாணவர்களுக்கு கடைசியாக நன்றி சொல்றேன். இது ஃபாதர் சிஸ்டர் சொல்லி கொடுத்தது கிடையாது. இது அவங்களாகவே முடிவு பண்ண ஒன்று. இந்த பிள்ளைகளுக்கு நிறைய எனர்ஜி, நிறைய கிரியேட்டிவிட்டி, இது எல்லாத்தையும் அவங்க ஒழுங்கு செஞ்சாங்க. எனக்கே அவங்களே எழுதி கொடுத்தாங்க. பலர் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு எனக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தயவு செய்து இதில் இன்னும் கொஞ்சம் நிகழ்வுகள் இருக்கு, அதில் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. கடைசி வரை இருக்கிறாங்க. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த முதியவர்கள் எல்லாம் இந்த பக்கம் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கு. அதனால தயவு செய்து முதியவர்கள் எல்லாம் அந்த சேர் பக்கம் உட்காருமாறு ஒரு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நன்றி மன்றாட்டுக்கு நாம்
இப்ப தாத்தா பாட்டிக்கு எல்லாருக்கும் 3 மாதிரி இருந்துச்சு. 2 சின்ன பிள்ளைய தாத்தாவுக்கு ஒருத்தர் பாட்டிக்கு ஒருத்தர் சின்ன பிள்ளைய ஊட்டிடுவாங்க. நல்லது. அன்புக்குரியவர்களே, தாத்தா பாட்டியில இன்னைக்கு நாங்க நெருவையோட அனுப்ப விருப்பம் இல்லை. அதனால உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால தாத்தா பாட்டிகளுக்கு கிஃப்ட் ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டு கொடுக்குறாங்க. தயவு செய்து கவனிச்சுருங்க. கான்செப்ட் இதுதான். காசுக்கு கிரீட்டிங்ஸ் கார்டு வாங்கியிருக்கோம். ஆனால் அவங்க காசுக்கு வாங்கல, அவங்களே கையால சாட்டில் எழுதி நறுக்கி டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க உணர்வு பூர்வமாக கொடுக்கக்கூடிய ஒன்று. இப்பொழுது குழந்தைகள் உங்களுக்கு வழங்குவார்கள். அவங்க வழங்கையில் நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்ததுக்கு மறைக்கல்வி வகுப்பு, அதில் ஒரு பையன் ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொண்டு வந்ததாங்க. நீங்கள் கொடுக்கலாமா? நீங்கள் கொடுங்க. அந்த தாத்தா பாட்டிகளுக்கு கொடுக்குற கிரீட்டிங்ஸ் கார்டு, அதுவும் கிஃப்டை கொடுக்கணும் எல்லாரும். அதில் அவர் டிசைன் பண்ணியிருக்கிறது பாருங்க. கடைசியாக யாரும் சொல்றேன். அடுத்து தாத்தா பாட்டி அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. அடுத்து அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, எங்க தாத்தா பாட்டியை ரொம்ப பிடிக்கும், அவங்க என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாங்க, எனக்கு பாட்டி கதை சொல்லுவாங்க, என்னை நல்லா பாராட்டி உற்சாகப்படுத்துவாங்க, நல்லா ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, நான் உண்டியல் சேர்க்க காசு தருவாங்க. அடுத்தது மேலும் போட்டிருக்காரு, பிடித்த உணவு தாத்தாவுக்கு பிரியாணி, பாட்டிக்கு சோறு மீன் குழம்பு, எனக்கு பிடித்த உணவு சாம்பார் ரசம். பிடித்த ஜூஸ் தாத்தாவுக்கு ரோஸ் மில்க்கு, பாட்டிக்கு லெமன் ஜூஸ். நல்லா இருக்கா? ஒரு கைதட்டலாம். யாராவது ஒரு பாட்டி எழுந்திருச்சு அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு வாசிச்சா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. தாத்தாவும் பாட்டியும் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கொஞ்சம் வாசிக்கிறேன். அந்த மைக்கில் வாசிங்க. வாங்க, இங்கே வாங்க. ஒன்று கொஞ்சம் செல்வருக்கும் கிரீட்டிங்ஸ் கார்டில் என்ன எழுதியிருக்கிறாங்க. உங்கள் சிறப்பான நாளை நீங்கள் அனுபவித்து மகிழ்ந்திருக்கும் என்று நம்புகிறோம். இனிவரும் ஒவ்வொரு நாட்களும் உங்களின் வாழ்க்கையில் இனிதாகவே அமையும் என்று நம்புகிறோம். வாழ்வழித்து
செயல்படுத்தி இருக்கின்றார்கள் நம்முடைய பேர குழந்தைகள். அதனால எல்லாரும் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்த பணிவா சொல்லியிருக்கேன். நிறைய இருக்கு, நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்துதான் இருக்கு. ஆகவே இந்த சிறு குழந்தைகளை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்க மனமாற பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இரண்டாவதாக இவர்கள் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிப்பாக்குகின்றனர். அடுத்ததாக இந்த அருமையான நாளிலே எல்லாருக்கும் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் யார்கிட்டையும் கேட்கல. ஒரு சகோதரி சகுந்தலா ஆசிரியர் அவர்கள் குடும்பம் தானாகவே வந்து அனைவருக்கும் இன்று இனிப்புகளை வழங்குகின்றோம் என்று அவர்களாகவே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் எதிர்பார்க்கிறோம். மேலும் பேரு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இன்னைக்கு சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்குன்னா நான் யார்கிட்டையும் கேட்கல. உண்மையிலே இந்த பங்குல வந்து நான் எதுவும் கேட்கல, நீங்களாக தான் செய்யுங்க. ஒரு குடும்பம், திருவாளர் ஹெர்மஸ் குடும்பம், அவர்கள் வந்து இந்த 2 ஃபீட்பேக்கு, 2 மைக்கு, மிக்சர் புதுசா நிறைய வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆகவே அந்த குடும்பத்திற்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கொடுப்போம். அடுத்ததாக இதை நடைமுறை அமைத்திருக்கின்றார் கமுதியின் விழுதுகள் விருச்சங்களாக 54 பேர் கையெழுத்து வச்சிருக்கீங்க. சும்மா கையெழுத்து வச்சதை நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சவேரியா அடிமை பிச்சை அவர்கள் இதை அருமையாக ஒழுங்கமைத்திருக்கின்றார். அவருக்கும் மனமார்ந்த நன்றி. மற்றும் 2 இளவர்கள் என்று யோகு, சுசி 2 பேர் வந்து இன்னைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன பிள்ளையை சொல்றத பெரியவங்க காலந்து திறந்த மனதோடு கேட்டு நல்ல முறையில் பங்கு கொண்டீர்கள். உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகின்றேன். இப்போ என்ன பண்ண போறதுன்னா, நீங்க எல்லாரும் முழங்கால இருக்கிறீங்க. தாத்தா பாட்டி எல்லாரும் எந்திரிச்சிருங்க. தாத்தா பாட்டியை மட்டும் எந்திரிச்சிருங்க. மற்ற எல்லாரும் முழங்கால இருக்கிறோம். தாத்தா பாட்டியெல்லாம் எந்திரிச்சிருந்து உங்க வலது நீங்களை உங்க பக்கம் பார்த்து நீட்டுங்க. இந்த பக்கம் நீட்டுங்க. பிள்ளைய பக்கம் நீட்டலாம், நீட்டுங்க. ஓகேயா? நீங்க தான் நீங்க பைபிள் பிளஸிங் அவருக்கு கொடுக்க போறீங்க. என் கூட சேர்ந்து பேரிரக்கமும் கருணையும் கொண்ட கடவுளே, முதிர்ந்த வயதில் இருந்த அபிரகாம் வழியாக இந்த மனுக்குலத்தை ஆசீர்வதித்த தெய்வமே, சுவக்கின் அன்னாள் என்ற முதுபெரும் தலைவர்கள் வழியாக திரு குடும்பத்தை ஆசீர்வதித்த தெய்வமே, இதோ இந்த முதியவர்கள் வழியாக இங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தனர். இவர்கள் எங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்கள் உழைத்தது போல, இந்த மண்ணின் மரபுகளை காத்தது போல இவர்கள் காத்திடவும், நாங்கள் எவ்வாறு இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்தது போல இவர்களும் வாழ்ந்து இவர்களுக்கு நல்ல வாழ்க்கையும் குடும்பத்திலே அமைதியையும் நிற மகிழ்ச்சியும் தர வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரும்